கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய தியானத்திற்கென்று நாம் எடுத்திருக்கிற ஒரு வசனம் என்னன்னா, மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம். சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்து முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்து முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பார். இப்போ ஒரு ஊமையை சொல்லிட்டே வர்றார். சீசர்களிடத்துல ஒரு ஊமையை சொல்றார். என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி சில விதை கற்பாறையில் விழுந்துச்சு, சில விதை வழியருக விழுந்துச்சு, சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்துச்சு, சில விதை நல்ல நிலத்தில் விழுந்துருக்கு. இந்த நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் தந்தது அப்படின்னு சொல்லி வேத வசனத்தில் இருக்கு. இப்போ நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நாமெல்லாம் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளை போல நம்ம 30, 60, 100 பலன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மை அதுவல்ல. ஏன்னா சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்து முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டதுன்னு சொல்லி ஒரு வசனத்தை சொல்றாரு. இப்போ இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அதே அதிகாரத்தில் 22வது வசனத்தை சொல்றாரு பாருங்க. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ நம்மளை விதைன்னு சொல்றாரு. அந்த விதைனா நாம தான் அந்த விதை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ நாம எங்க விதைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா, நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டதா நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். நாம எல்லாத்துலையும் யாரெல்லாம் நல்ல நிலத்துல விழுந்த விதை அப்படின்னு கேட்டா டக்குன்னு நம்ம கையை தூக்கி நான் நல்ல நிலத்துல விழுந்த விதைங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுறோம். ஆனா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன இருக்குதுன்னு சொல்றாரு பாருங்க. உலக கவலை, இந்த உலகத்திற்குண்டான கவலை நமக்கு இருக்கு. என்னென்ன கவலை இருக்கு? நாம எப்படி வாழ்றது, நாளைய தினத்துக்கு நாம என்ன பண்றது, நேற்று இப்படி நடந்துருச்சே, இன்னைக்கு இப்படி நடக்கலையே, நாளைக்கு ஒருவேளை அது நடக்குமோ அப்படிங்கிற ஒரு கவலை இருக்குதா இல்லையா? ஒவ்வொருவருடைய மனசுக்குள்ளேயும் எதை பத்தி வேணாலும் இருக்கலாம். வியாபாரத்தை பத்தி இருக்கலாம், ஊழியத்தை பத்தி இருக்கலாம், வேலையை பத்தி இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றின ஒரு கவலை நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். நேற்று நடக்கலை, இன்னைக்கும் நடக்கலை, நாளைக்கு நடக்குமோ என்னமோ தெரியல அப்படிங்கிற ஒரு கவலை. அதுக்கடுத்து சொல்றாரு பாருங்க, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். ஐஸ்வர்யத்தின் மயக்கம்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்படியாவது ஒரு வழியில ஒரு நல்ல உயர்ந்த ஸ்தானத்துக்கு வந்துடணும், நல்ல ஒரு பணக்காரனா வாழணும் அப்படிங்கிற அந்த ஒரு மயக்கம். அதாவது மற்றவர்களை பார்த்து நம்ம உற்றார் உறவினர்களோ சொந்த பந்தங்களோ அல்லது நம்முடைய நண்பர்களோ நம்ம கூட வேலை செய்கிறவங்களோ யாராவது ஒருத்தர் நல்ல பெரிய பணக்காரராக காரில் பெரிய பங்களாவில் காரில் போய் இருக்கிறாங்கன்னா அவங்கள பார்த்த உடனே நமக்கும் அது போல் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசை நமக்கு வருது இல்லையா? குறைஞ்சது ஒரு காராவது வாங்கிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா இல்லையா? அப்போ இந்த மயக்கம் நமக்குள்ள இருக்கு. ஆனால் அது தப்பான்னு கேட்டால் தப்பு இல்லை. அதுவே வாழ்க்கை ஆயிடக்கூடாதுன்னு சொல்றாரு. கவலையே வாழ்க்கை ஆயிடக்கூடாதுன்னு சொல்றாரு. கவலைப்படுகிறதுனால நாம் உயரத்துல ஒரு முழம் நீட்ட ஒரு முழம் குறைக்க முடியாது. அப்ப எதுக்காக கவலைப்படணும் அப்படிங்கிற அந்த கவலைப்படுவதற்கான ஒரு சம்பவமும் இருக்கு. எதுக்கு கவலைப்படலாம்? நம்மளை விட்டு ஒருத்தர் விலைக்கு போயிட்டாங்க, அவருக்காக கவலைப்படலாம். ஒரு வீட்டில் ஒரு துக்கம் நடந்துருச்சு, அவங்களுக்காக கவலைப்படலாம். அதை விட்டுட்டு நிறைவேறாத ஒரு காரியத்துக்காக நம்ம கவலைப்படக்கூடாது, நிறைவேறாத ஒரு ஆசைக்காக நம்ம கவலைப்படக்கூடாது. அந்த மாதிரி நாம பெரிய ஐஸ்வர்யனா வாழணுன்ற அந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கத்துல நம்ம இருந்துடக்கூடாது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அதுதான் இருக்கு. எப்படியாவது பணக்காரன் ஆயிடணும், எப்படியாவது நம்ம ஒரு ஐஸ்வர்யவான் ஆயிடணும், எப்படியாவது ஒரு பங்களா வாங்கிடணும், எப்படியாவது ஒரு கார் வாங்கிடணும். இருக்கா இல்லையா? நம்மளை விட ஒருத்தன் நல்ல விலை உயர்ந்த செல்போன் வச்சிருந்தானா கூட அதை மாதிரி நம்ம வாங்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா அது நம்மளை மயக்கிடுது. அன்பானவர்களே, இன்றைக்கு
நாம் எங்கே விதைக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம நல்ல நிலத்துல விழுந்த விதைன்னு. இல்லை, நாம முள்ளுள்ள இடத்துல விழுந்த விதைகளாக தான் இருக்கிறோம் இன்றைக்கு வரைக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பலனற்று போய் விடுவீர்கள் அப்படின்னு. அப்ப நம்ம இந்த உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் பல பிரச்சனைகளும் நம்மை சூழ்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா நாம பிரயோஜனம் இல்லாம பலனற்றவர்களா போயிடுவோம் அப்படிங்கிறது. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, நீங்கள் நல்ல நிலத்துல விழுந்த விதையாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார், கடவுள் பார்த்துக்குவார். எல்லா சூழ்நிலையிலும் எல்லா விஷயமும் நமக்கு ஏற்ற காலத்துல கடவுள் நமக்கு கொடுத்து நம்மை கவனித்துக் கொள்வார், நம்மை பார்த்து கொள்வார். அவர் எப்படியாவது நம்முடைய வாழ்க்கையில நன்மையானதை செய்வார் அப்படிங்கிற அந்த உச்சபட்சமான ஒரு நம்பிக்கையோடு கூட நம்ம வாழ்றப்ப நாம் 30, 60, 100 படங்குறோம். இப்ப இந்த கவலையை நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாத, நேற்று நடந்தது குறித்து கவலைப்படாத, இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது குறித்து கவலைப்படாத. எல்லாம் அவர் நடத்துறது. கடவுள் நமக்கு ஏற்ற காலத்துல ஏற்ற சூழ்நிலையில ஏற்ற நிலையில எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்கிற நம்பிக்கையோடு கூட நாம இருக்கணும். ஐஸ்வர்யத்துக்காக நம்ம இழந்து விடக்கூடாது. அதுல மயக்கமுற்றவர்களா, அது மீது ஆசை உள்ளவர்களா, அது மீது பேராசை உள்ளவர்களா நாம என்ன பண்ணக்கூடாது, வாழ்ந்துடக்கூடாது. இருப்பது போதும் என்று நம்ம வாழ்கிற போது எல்லாம் நம்மை தேடி வரும். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுவார், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, எல்லாம் உங்களுக்கு கூட கூட்ட பிடிக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நமக்கு என்னென்னவெல்லாம் இந்த உலகத்துல வாழ்வதற்கு தேவையோ அதையெல்லாம் கர்த்தர் நமக்கு நியமித்து வைத்திருக்கிறார். கடவுள் நமக்கு ஏற்ற காலத்துல கொடுக்க வேண்டும் என்று அவர் நிர்ணயித்து வச்சிருக்கார். அந்த நேரத்துல நிச்சயமா நமக்கு கிடைக்கும். அன்பானவர்களே, தயவு செய்து முள்ளில் விழுந்த விதைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நம்மை பலன் உள்ளவர்களாக, பலன் தருகிறவர்களாக, நல்ல நிலத்துல விழுந்த விதையை போல நாம் நம்மளை மாத்திக்கிட்டோம்னா நிச்சயமாகவே நாமும் பலன் கொடுக்கிறவர்களாக இருப்போம். கண்டிப்பா நீங்களும் பலன் கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நம்ம முள்ளில் விழுந்த விதைகளாக இருக்க வேண்டாம், பலனற்று போனவர்களா நாம இருக்க வேண்டாம். நாம நல்ல நிலத்துல விழுந்த விதையை போல நம்ம வாழணும். ஏன்னா இவ்வளவு நாளும் நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு, இப்பயும் நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு. அதை நாம மாற்றிக்கொள்வோம், நிச்சயமாகவே பலன் கொடுக்கிறவர்களாக இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காகவும் நன்றி. உமது கிருபையினாலும் உமது மகத்துவத்தினாலும் உமது மாட்சியினாலும் நீர் எங்களை வழிநடத்தும். நாங்கள் முள்ளில் விழுந்த விதைகளைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் எங்களை நெருக்கி ஏவுகிற இந்த நேரத்தில் கர்த்தாவே, நீர் எங்களுக்கு துணை இருக்கிறீர் என்கிற நம்பிக்கையோடு, நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்வீர் என்கிற விசுவாசத்தோடு நாங்கள் நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல 30, 60, 100 பலன் தர நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கள். உங்கள் இரக்கம் எங்களை வழிநடத்தட்டும், உங்கள் கிருபை எங்களை வழிநடத்தட்டும், உங்கள் வசனம் எங்களுக்கு வெளிச்சமாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல